Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 13th February market எப்படி முடிஞ்சிருக்கு, 14th February மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் லெவல்ஸ்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் 14th February என்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும், 13th February நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு எடுத்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். இந்த மாதிரியான தகவல்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ப்ளஸ் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நிஃப்டி 50யோட இது எடுத்து வச்சிருக்கேன், சார்ட் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு ஒரு 13.85 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக, மைல்டு நெகட்டிவாக முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷாக ஒரு 170 பாயிண்ட்ஸ் எல்லாம் புல்லிஷில் போனது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணி இன்னைக்கு தேர்ஸ்டேங்கிறதால வீக்லி க்ளோசிங் அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா அந்த 23,000 மெயின்டைன் பண்ணி அந்த 23,000 லெவல்லையே க்ளோசிங்கை வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வீக் எண்டு ஃப்ரைடே, அதனால நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் குரூஷியல் டே தான். நாளைக்கு இந்த இது அப்படியே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சதுன்னா தென் நம்ம சொன்ன அந்த 22,500ங்கிற சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி பேங்க் பாருங்க, இன்னைக்கு அதுவும் நம்ம சொன்னோம் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த மேலே ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறமா அது இந்த மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் பாசிட்டிவாக போகும். 50,000க்கு மேலே போனால் தான் அது புல்லிஷ் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போச்சு, பட் ஆனால் அதை தக்க வைக்க முடியல. அங்கேருந்து திரும்பி ஃபுல்லாக செல்லிங் வந்திருக்கு. செல்லிங் உங்களுக்கு அந்த 50,000க்கு கீழே, அதாவது நேற்றை விட ஒரு 120 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் பண்ணி தான் இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ இது நல்லா கிளியராக தெரியுது. இது என்னன்னா இன்னும் நெகட்டிவ் பயாஸில் தான் இருக்குது, நெகட்டிவ் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இதில் தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் கவனமாகவே இருங்க. டீம் மிட் கேப்பும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு வலட்டைல் இருந்தது ஃபுல்லாக. பட் ஆனால் ஒரு 0.3 இது 0.27% பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க இது. ஆனால் இது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஸோ இது ஒரு மைல்டு பாசிட்டிவ்ங்கிறது மட்டும்தான் இது. இன்னும் அது அந்த டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படியே இங்கேருந்து பாசிட்டிவாக நாளைக்கு ஓப்பன் ஆகி மூவ் ஆக ஆரம்பித்தாலும் இது அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தான் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இல்லைன்னா இங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பித்தா இந்த சப்போர்ட்டை நோக்கி இங்கே இதாகும். இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த டவுன் ட்ரெண்டோட சப்போர்ட்டை நோக்கி இங்கே தான் ஃபாலோ ஆகும். ஸோ இது நெகட்டிவ் கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஃபுல்லாகவே நெகட்டிவ் ப்ரெஷரில் தான் இருக்குது. இன்னும் எந்த விதமான சைனும் தெரியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தென் நிஃப்டி ஸ்மால் கேப் பாருங்கள், இதுவும் இன்னைக்கு ஒரு 0.46% நெகட்டிவாக முடிச்சிருக்காங்க. ஆனாலும் இது இந்த நெகட்டிவ் இதோட ஃபாலிங் இதில் தான் இருக்குது, வெட்ஜோட உங்களுக்கு இந்த இதில் தான் இருக்குது, நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது ஃபைனலி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. நாளைக்கு வீக் எண்டு வேறு, அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இதை தவிர இப்போ நம்ம மற்ற செக்டார்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நெகட்டிவாக முடிஞ்ச செக்டார்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒரு 0.28% நெகட்டிவ், எஃப்எம்சிஜி ஒரு 0.79% நெகட்டிவ், ஐடி ஒரு 1% நெகட்டிவ், பிஎஸ்யூ பேங்க்ஸ் 0.9% நெகட்டிவ். இது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 0.84% பாசிட்டிவாக கொடுத்தாங்க. இன்றைக்கி அப்படியே கம்ப்ளீட்டாக அதை செல்லிங் அதை இது பண்ணி திரும்பி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க.
எனர்ஜி வந்து ஒரு 0.1% நெகட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 0.49% வந்து பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி அதிகமான பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா ஃபார்மா ஒரு 1.35% பாசிட்டிவ், மெட்டல் வந்து ஒரு 0.82%, ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு 0.16%, ரியாலிட்டி வந்து ஒரு 0.81%. இதில் ஃபார்மா செக்டர் வந்து 1.35% பாசிட்டிவாக இருந்தாலும் இன்றைக்கி நாட்கோ ஃபார்மா வந்து உங்களுக்கு பாருங்கள் ரிசல்ட்டால் கம்ப்ளீட்டாக ஃபால் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 20% கிட்ட வந்து ஃபால் ஆகிருக்கு இன்னைக்கு. ஸோ நாட்கோ ஃபார்மாவில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க ரொம்ப கவனமாக இருங்க. இதோட ரிசல்ட் புவர் ரிசல்ட்டுங்கிறதால தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட். இப்போ மார்க்கெட்டோட நிலைமை இப்படி தான் இருக்குது. நாளைக்கு நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு என்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ட்ரேட் எடுக்கணும்னா உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. இது எந்த பை ரெக்கமெண்டேஷனோ செல் ரெக்கமெண்டேஷனோ கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவ் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் இருக்கிறதால ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப டபுள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. கொஞ்சம் குவான்டிட்டி எடுக்கிறதா இருந்தால். தென் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ். எஸ்பிஐ கார்ட்ஸ் பாருங்கள், நல்ல ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணி நல்லா இன்றைக்கி வந்து ஒரு 5.32% வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இது நாளைக்கு 860க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா ஷார்ட் டேர்மில் 890 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்கள், இதுவும் இன்றைக்கி நல்ல ஒரு 2.37% பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. இது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 8420க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 8650 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸும் பாருங்கள் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வந்திருக்கு. இது 2310க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா ஷார்ட் டேர்மில் 2500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக டே பை டே வந்து ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்குது. இது வந்து எப்போ 1715க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து 1750 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேம்பஸ் ஆக்டிவியர் லிமிடெட். கேம்பஸ் ஆக்டிவியர் லிமிடெட் பாருங்கள், இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3.1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது எப்போ 295க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்போ 310 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ், ஏற்கனவே சொன்னது பஜாஜ் ஃபினான்ஸ், இது பஜாஜ் ஃபின்சர்வ். பஜாஜ் ஃபின்சர்வ் பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு 3.39% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது 1860க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 1925 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் அகெயின் சொல்கிறேன், இது எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கிறதுக்கு தான் நான் இந்த லெவல்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. இப்போ நேற்று நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலான்றது சொல்லியிருந்தோம். அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்லியிருந்தோம். டிவிஎஸ் சப்ளை செயின் வந்து பார்த்தீங்கன்னா 146.5க்கு மேலே வந்து ட்ரேட் எடுக்க சொன்னோம். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 156.25 வரைக்கும் போயிருக்கு. தென் அசோக் லேலண்ட் சொன்னோம். அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 222க்கு மேலே ட்ரேட் எடுக்க சொன்னோம். 225 வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. செயில் சொல்லணும். செயில் வந்து
107க்கு மேலே 112 போகும்னு சொன்னோம். ஆல்மோஸ்ட் 111.1 வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கு. ஸோ இது வந்து நான் ஹோல்ட் பண்ணலாம், அப்படியே வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐநாக்ஸ் விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 178க்கு மேலே ட்ரேட் சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 179 வரைக்கும் போயிட்டு ஒரு டோஜி சிம்பிளாக வந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். இந்த இதை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, கன்சால்டேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து நம்மளோட டார்கெட்டான 191 நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் ஸ்னைடர் எலக்ட்ரிக் சொல்லிடணும். ஸ்னைடர் எலக்ட்ரிக் இன்ஃப்ரா சொல்லிடணும். 701க்கு மேலே சொல்லிடணும். இதில் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல, நோ என்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.